ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் விஷயம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 5 காமன் வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கற்றுக்கிட்டா நம்ம டெய்லி பேசும்போது எந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம உன்னை பற்றி, அவங்கள பற்றி, இதை பற்றி, அதை பற்றி இந்த மாதிரி சொல்கிற இடத்துல வந்துட்டு அபவுட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ அபவுட் யூ, எனக்கு உன்னை பற்றி தெரியும். தே ஆர் டாக்கிங் அபவுட் அஸ், அவங்க நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை செய்ய போகிறேன், இது நடக்க போகுது, அவங்க இதை பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம அபவுட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அபவுட் டு கோ, நான் போக போகிறேன். இட்ஸ் அபவுட் டு ஹேப்பன், இது நடக்க போகுது. அந்த நெக்ஸ்ட் யூசேஜ், சுமார் இவ்வளோ இருக்கும், சுமார் அவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி சுமார்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் நம்ம அபவுட் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் வேர் அபவுட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிரவுண்ட், மைதானத்தில் சுமார் 10 மாணவர்கள் இருந்தாங்க. நெக்ஸ்ட், இன், ஒரு பொருள் இங்கே இருக்குது அங்கே இருக்குது, இல்லை ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் இன் ஹர் ரூம், அவளோட ரூமில் இருக்கா. யூ ஆர் இன் மை ஹார்ட், நீ என் இதயத்தில் இருக்க. நெக்ஸ்ட் யூசேஜ், நம்ம மந்த், ஜான்வரி, ஃபெப்ரவரி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அண்ட் சீசன்ஸ், சம்மர், வின்டர் அந்த மாதிரி சொல்லும்போது, அண்ட் இயர் 2019, 1945 இந்த மாதிரி இயர் மென்ஷன் பண்ணும்போது, டெக்கேட் 1990s, 2020s இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற இடத்துல, சென்ச்சுரிஸ் மென்ஷன் பண்ணுற இடத்துல 19th century, 21st century அந்த மாதிரி. அண்ட் ஒரு டேயில் எடுத்துக்கிட்டோன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல, ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ண இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம இன் ஆட் பண்ணுவோம். அண்ட் இதுக்குன்னே நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், இன், ஆன், அட், இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அது இந்த டாபிக் வைஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐ வில் கம் இன் ஜான்வரி, நான் ஜான்வரியில் வருவேன். நெக்ஸ்ட் யூசேஜ், நம்ம உணர்வுகளை சொல்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் இன் லவ், அவன் காதலில் இருக்கான். ஷீ இஸ் இன் பெயின், அவள் வலியில் இருக்கா. தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ், அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஐ எம் இன் அ ஹரி, நான் அவசரத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், வித், உன்னோட, என்னோட, அதோட அந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம வித் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி டிடன்ட் ப்ளே வித் மீ, அவன் என்னோட விளையாடலை. பிரிங் ஹர் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், அவளை மற்ற மாணவர்களோட கூப்பிட்டு வாங்க. ஒரு விஷயத்த நான் இதால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வித் யூஸ் பண்ணலாம். ஷி ரோட் வித் அ பென், அவள் பேனாவால் எழுதுனா. ஐ வாஷ் மை ஃபேஸ் வித் சோப், நான் என் முகத்தை சோப்பால் கழுவுறேன். ஒருத்தர் மேலே நம்ம கோபத்தில் இருக்கோம், அன்பில் இருக்கோம், காதலில் இருக்கோம், இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கும் நம்ம வித் யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஆங்க்ரி வித் யூ, நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். ஐ எம் இன் லவ் வித் யூ, நான் உன் மேலே காதலில் இருக்கேன். அவள் கஷ்டத்தோடு அழுதா, அவள் வலியோடு போனா, இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம வித் யூஸ் பண்ணலாம். ஷி லாஃப்ட் வித் ஜாய், அவள் மகிழ்ச்சியோட சிரிச்சா. பை, ஒரு விஷயம் ஒருத்தவங்களால செய்யப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். த ஹவுஸ் இஸ் பில்ட் பை மீனா, வீடு மீனாவால் கட்டப்பட்டது. த புக் இஸ் ரிட்டன் பை ஹிம், இந்த புக் அவனால் எழுதப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த நாளுக்குள்ளே முடிஞ்சிரும், இதுக்குள்ளே முடிஞ்சிரும், இந்த மாதிரி நம்ம டெட்லைன் ஆர் அந்த டைம் பீரியட் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணலாம். த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை மண்டே, வேலை திங்கக்கிழமைக்குள்ளே முடிஞ்சிரும். ஒரு வேலையை நம்ம ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஆர்கனையோ யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஐ see you பை மை ஐஸ்,
நான் உன்னை என் கண்களால் பார்க்குறேன். ஐ ஹியர் த சாங் பை மை இயர்ஸ். நான் பாடலை என் காதால் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு இடத்துக்கு எதில் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிற இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ பை பஸ். பஸ்ஸில் போகலாம். ஐ கோ டு த பார்ட்டி பை கார். நான் பார்ட்டிக்கு காரில் போகிறேன். இந்த மாதிரி இடங்களில் நம்ம பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒரு இடத்துக்கு பக்கத்தில், ஓரமாக, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது we can use this. She sat by the window. அவ ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தா. He played by the ocean. அவன் கடலுக்கு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தான். இந்த இடங்கள்லாம் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். அண்ட் த லாஸ்ட் ஒன், ஃபார். எனக்காக, உனக்காக, அதுக்காக, அவங்களுக்காக, இந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்துட்ருக்கேன். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் சக்தி. இந்த பரிசு சக்திக்காக. நெக்ஸ்ட் யூசேஜ், நம்ம டியூரேஷன் மென்ஷன் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 years, 1 month, 5 days, 15 hours. இந்த மாதிரி டைம் பீரியட், எவ்வளோ நேரம் அது நடந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுவோம். We have lived here for 20 years. நாம் இங்கே 20 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறது. They have been playing for 5 hours. அவங்க 5 மணி நேரமாக விளையாடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நான் இதை உனக்கு இவ்வளோக்கு தரேன், அவ்வளோக்கு தரேன், அந்த மாதிரி மணியை மென்ஷன் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கிவ் திஸ் ஃபார் 10 rupees. நான் இதை 10 ரூபாய்க்கு தரேன். தே பாட் த ஹவுஸ் ஃபார் 30 lakhs. அவங்க அந்த வீட்டை 30 லட்சத்துக்கு வாங்கினாங்க. இந்த இடங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஃபார் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற 5 முக்கியமான வேர்ட்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன எவாலுவேஷன், உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 7 questions இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.